சர்ப்ரைஸ் விசிட், மாஸ்டர் த பிளாஸ்ட் இதெல்லாம் நல்லா தான் இருக்குது. ஏவா வேலு கேஸ் என்னாச்சு? செந்தில் பாலாஜி கேஸ் என்னாச்சு? ஜூலி கிட்னி திருட்டு கேஸ் என்னாச்சு? மீடியா மக்களை டைவர்ட் பண்றாங்க. இருந்தாலும் நீங்க டைவர்ட் ஆகாதீங்க. யாரு தெரியுமா? நம்ம ஜூலியாக்காவை தான். பேசியும் பார்த்தாச்சு, கத்தியும் பார்த்தாச்சு, புகார் கொடுத்தும் பார்த்தாச்சு, ஒரு நடவடிக்கையும் இல்ல. கிட்னி முறைகேடு நடந்தது உண்மைதான்னு ஆதாரத்தோடு நிரூபிச்சோம். அப்பேற்பட்ட ஸ்கேம வெளிக்கொண்டு வந்த ஒரே காரணத்தினால ஜூலியோட தோழி ஷர்மிளா அவர்கள் ஆதரவற்ற ஒரு தாயை, கிட்னி இழந்த ஒரு தாயை மிரட்டின ஆடியோவையும் கேட்டீங்க. 2 பொம்பளை பிள்ளைங்களுக்கு தாய்மானான்னு என்னை விட்டுருங்கமான்னு அந்த ஆதரவற்ற தாய் கதர்ன ஆடியோவையும் கேட்டீங்க. கிட்னிக்காக 50,000 டோட்டலா 1 லட்சம் ரூபாய் அந்த டோனருக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு வாங்கின அந்த டிரான்சாக்ஷனையும் ஆதாரத்தோடு வெளியிட்டோம். ஆமா சார், நாங்க கிட்னி முறைகேடு பண்ணது உண்மைதான் சார். ஜூலியாக்காவுக்கு இதெல்லாம் தெரியும் சார். ஆனா நாங்க பொது சேவையா தான் சார் செஞ்சோம்னு சொல்லிட்டு வெளிப்படையா ஒத்துக்கிட்ட ஆடியோவே நீங்க எல்லாம் கேட்டீங்க. சும்மா ஏதோ வீடியோல கத்தாம அந்த ஒட்டுமொத்த ஆதாரத்தையும் கலெக்ட் பண்ணி சம்பந்தப்பட்ட அந்த இன்வெஸ்டிகேஷன் டீமுக்கும் அதிகாரிகளுக்கும் புகாராகவும் அமைச்சிருந்தோம். டிரான்ஸ்பிளான்ட் ஆஃப் ஹியூமன் ஆர்கன்ஸ் அண்ட் டிஷ்யூஸ் ஆக்ட் படியும் செக்ஷன் 18 செக்ஷன் 20 படி இது ஒட்டுமொத்தமா இல்லீகல். இந்த ஆக்டே சட்டத்துக்கு புறம்பானது. செக்ஷன் 370 படி 7 வருஷம் வரைக்கும் ஜெயில கம்பி எண்ணக்கூடிய ஒரு குற்றம். 20 லட்சத்திலிருந்து 1 கோடி ரூபாய் வரைக்கும் ஃபைன் போட்டிருக்க வேண்டிய ஒரு குற்றம். இது கூட செக்ஷன் 420 I20B ஜூலி இதுல இன்வால்வ் ஆனதுக்கு அபார்ட்மெண்ட் செக்ஷன் 109 அதுக்கு கூட செக்ஷன் 202 சொல்லிட்டு கிட்ட 7 ல இருந்து 10 வருஷம் வரைக்கும் தண்டனை வாங்கக்கூடிய குற்றத்தை செஞ்ச நம்ம அக்காக்கள் தான் போன ஆட்சியிலும் ஜாலியா சுத்திட்டு இருந்தாங்க. இந்த ஆட்சியிலையும் கிட்னியை வித்துட்டு ஜாலியா இப்படி கையா செஞ்சுட்டு சுத்திட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் என்னன்னா, கிட்னி கேஸை நாங்க ரீஓபன் பண்ண போறோம், ஒட்டுமொத்தமா இன்வெஸ்டிகேட் பண்ணி நாங்க நடவடிக்கை எடுக்க போறோம்னு சொல்லிட்டு சுகாதாரத்துறை அமைச்சர் பிரஸ் மீட்ல பதிவு பண்ணியிருந்தார் 1 வாரத்துக்கு முன்னாடி. ஆனா இப்ப ஏற்பட்ட ஒரு குற்றத்தை செஞ்சுட்டு இந்த ஆட்சியிலும் இவ்வளவு நாட்கள் கிட்ட 2 மாதங்கள் ஜாலியா சுத்த விடுறாங்களே, எப்படிங்க ஐயா? எனக்கு ஒரே ஒரு விஷயம் தெரிஞ்சே ஆகணும். இவ்வளவு பேசியும், இவ்வளவு கத்தியும், இவ்வளவு ஆதாரங்கள் இருந்தோம், ஏன் கம்முன்னு இருக்கீங்க? நம்ம எல்லாரோட கண்ணுக்கு முன்னாடி ஒரு குற்றவாளி நான் தான் இந்த குற்றத்தை செஞ்சேன்னு சொல்லிட்டு அதையும் சொல்லி ஜாலியா சுத்திட்டு இருக்காங்க. மக்கள் கொஞ்சம் பேசுங்க, கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க, முதல்வர் கொஞ்சம் டேக் பண்ணி விடுங்க, சுகாதாரத்துறை அமைச்சரை கொஞ்சம் டேக் பண்ணி விடுங்க. நம்ம கண்ணுக்கு முன்னாடி ஒரு குற்றவாளியை இப்படி ஜாலியா ஓட விடலாமா? இந்த வாட்டியாச்சும் மிஸ் ஆகாம 34 வயசு ஆகியும் நான் ஜென்சி கிட்டு தாண்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய நம்ம புரட்சி அக்கா ஜூலியா அவர்களே அவங்களோட டீமே கொஞ்சம் இன்வெஸ்டிகேட் பண்ணி அரெஸ்ட் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். நானும் நம்புறேன், மக்களும் விரும்புறாங்க, செய்வீங்க நம்புறோம். நன்றி, வணக்கம்.